ஏன்பா ஊர்ல இருக்க சின்ன சின்ன பொடுசுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா புள்ள குட்டி பிசினஸ் செட்டில் ஆயிடுச்சு. உன் புள்ளனா ஊருக்கே பிரசிடென்ட், நீ எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லை. இதே ஊருக்குள்ள ஒரு பொண்ணை பார்க்க முடியுதா? எந்த பொண்ணை பார்த்தாலும் தங்கச்சி முறையா வந்துருது. எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வாய வச்சிடுற. நெஞ்சில ஒண்ணு கையில ஒண்ணு எல்லாம் மாட்டிக்கின்னு சுத்தின்னு இருக்க. ஏய் நான் உங்க அப்பன்டா. சுமாரா உன் செல்வாக்கை யூஸ் பண்ணி மினிஸ்டர் பொண்ணு எம்எல்ஏ பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா நானா பெரிய ஆள் ஆயிடுவேன். அதுக்கும் வக்கு கிடையாது. இந்த ஊர்ல நீ டெட் பாடியா சுத்துவ, நான் பிரசிடெண்டா சுத்துவேன். இல்லனா உன்னை காவு கொடுக்கணும் இருக்கும். சொன்னதெல்லாம் மண்டலத்துக்கு மண்ணாங்கட்டி நம்ம எப்படி மைனர் குஞ்சா இருக்கு. பெத்த அப்பன்னு பார்க்காம இந்த போடு போட்டு போறானே, இவெல்லாம் உருப்பிடுவானா? நீ வழங்க மாட்டேடா. இப்படி ஒரு புள்ளைய பெற்றாக்கு நான் புளிய மரத்துல தூக்கு போட்டிருக்கலாம். ஐயோ சந்தோஷ், வெளியே எவ்வளவு வேலை இருக்கு, என்னடா உள்ள பூந்துன்னு இருக்க? இவனை வெளியே விடாம இப்படியே மடக்கி போனதா சொல்லி கொடுத்தாப்பல இருக்கு இவங்க ஆத்தா. வாடா வெளியே வந்து தொல்லடா. டேய் இன்னுமாடா வர? வாடா. அந்த பக்கம் கல்யாணம் பண்ணிட்டாலே ஒரு வருஷம் 2 வருஷம் தனியா வீடு எடுத்து என்ஜாய் கூப்பிட்டோனே போறான். என்னடா உள்ளே பூந்துன்னு இருக்க? எதுக்குடா உள்ள போற? எப்ப பார்த்தாலும் உள்ளே இருக்க. போட்ட பொருள் போட்டபடியா இருக்கு. அந்த அறிவில உனக்கு குடும்பமான அறிவில உனக்கு அறிவே இல்லையாடா? அப்படி என்னடா உன்னை வசியம் பண்ணி வச்சிருக்கா? ஆத்தாலும் பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் நீ அப்படியே ஆடுறியாடா? அத்தை ஆடி சிரிக்கி. சும்மா எதுக்கு நை 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 நைன்னு இருக்கீங்க? நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களோ? பாடிய சீம சித்துறாங்கி வந்துட்டா துணிய தூக்கிட்டு. ஏண்டி ஒரு நல்ல நாள் கேட்ட நாள் இல்லையா? உங்க ஆத்தா இதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் உனக்கு. பாருங்க அத்தை, என்னடி எங்க அம்மா பத்தி எல்லாம் பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கங்க. யார பார்த்து கை நீட்டி பேசுற? அஞ்சுக்கு வக்கறத நாயே. ஏன் மேலே கை வச்ச? விடுங்க அத்தை. நடிக்காதடி, வெளிய போடி. எதுக்காக வெளிய போ சொல்ற? எனக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு. என்னைய நம்பி வந்த அவளுக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு. இந்த வீட்ல உனக்கு பங்கு இருக்காப்பா. உங்க அப்பங்கார போகும்போது ஒரு கோமன கூட விட்டுட்டு போல. இந்த பெரிய நாய்க்கு சம்பாரிச்சதா இந்த சொத்தெல்லாம். வந்துட்டா பங்குக்கு. நீ வெளிய போடா, வெளிய போடா, வெளிய போடா. நீ வெளிய போடி, வெளிய போடி. வெளிய போங்கற. அப்புறம் என்னத்துக்கு உன் மகனை எனக்கு கட்டி வச்ச? நீயே கட்டிக்க வேண்டியதானே? என்னடி சொன்ன சிரிக்கி மாவளே? என் புள்ளைய நான் கட்டிக்கணுமா? வெளிய போடி. ஏமா என்னம்மா? தேவையில்லாத கை வைக்கறாங்க போமா. ஐயோ சந்தோஷ், என்ன அடிச்சிட்டானே, என்ன அடிச்சிட்டானே. இது கேக்க யாரே சந்தோஷ். ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும். நீயே முடிவு பண்ணிக்க போ. கேக்க யார் இல்லையா? அண்ணி என் கோலத்தை பாரு. ஏண்டி இப்படி கத்துற? ஊட்டி பஞ்சாயத்து பண்ண பிடிக்காதே. நீ வாழ ரெடி கண்டாதடி. வீட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. மனசே சரியில்லை. ஏன் மாப்ள தாமரை எதுவும் சொன்னாலா? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறான். விடுறா. நிம்மதியே இல்லை மாமா. வீட்டில் எது தொட்டாலும் நெகட்டிவாக பேசுகிறாங்க மாமா. இந்த அளவுக்கு கூட மதிக்கல மாமா. ஐயா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என் மொண்டாட்டி எடுத்துக்க, என்ன கழுவி ஊத்துறா, காரி துப்புறா. இதெல்லாம் நான் வெளியிலேயே சொல்லிட்டு இருக்கேன். ஊர் உலகத்தில் இதெல்லாம் அங்கங்கே நடக்கிறது தான். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் மனசில் வச்சுக்காம எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் போய் சந்தோஷமாக இருங்க மாப்ள. இங்கே வேற மாமா கொஞ்ச நாள் அந்த பிள்ளை அவங்க வீட்டில் தான் இருக்கட்டுமே. அதெல்லாம் தேவையில்லை மாமா. அவன் மேலே உயிரே வச்சிருக்கேன். அது சரி, எல்லாரும் கட்டின பொண்டாட்டி மேலே உயிர் தான் வச்சுருப்பாங்க. அதுக்காக அந்த பிள்ளை வேற வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைய கை வச்சு நம்ம அம்மா அடிக்கலாமாப்பா? குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். அவங்க பொம்பளைங்க, நம்ம தான் அனுசரித்து போகணும். அதுக்காக அந்த பொண்ணை வீட்டில் விடுற தப்பு இல்லையே. சரி போங்க, வீட்டுக்கு போங்க. சரி வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள, போங்க. அட சும்மா எந்திரிக்க மாப்பிள்ள, போகலாம். சும்மா எதாவது பேசிக்கிட்டு வீட்டுக்கு ஒருத்தோட வைன் ஷாப் போகலாமா? இது ஒயின் ஷாப்பா? அங்கே போய் சும்மா இருக்க முடியுமா? அங்கே அவனை 2 பேர் வம்புக்கு வருவானுங்க. நீங்கள் அவனை போட்டு அடிப்பீங்க, அப்புறம் நான் கோவப்பட்டு நானும் போட்டு அடிப்பேன். ஏரியாவே ரணகலம் ஆகிடும்ல. போ, சொன்னால் கேட்காம ஆடம் பிடிச்சிக்கிட்டு ஒயின் ஷாப் பண்ணிட்டு. எனக்கு கூட லைட்டாக போகணும் போல தான் இருக்குது. இப்போ வேண்டாம். சரி கதை தருமாப்ல. பாடி என் வடக்கு நாட்டு இளவரசி, உங்க அம்மா வாங்கிட்டு போன 5 பவுன் நகை எங்கடி அடமான வச்சிருக்கா? அடுத்த வேளை கஞ்சிக்கு உப்பு வாங்க கூட வழி இல்லாத வக்கெடுத்த குடும்பத்துல பிறந்த உனக்கெல்லாம் எதுக்குடி வீராப்பு? என் பையனை மடக்கி அங்க காட்டி இங்க காட்டி மயக்கி முந்தானில முடிச்சு போட்டு
என்ன மூலையில உட்கார வைக்கலான்னு பாத்தியாடி? நீயும் உங்க ஆத்தாலும் போட்ட பிளான் எல்லாம் புட்டு புட்டுக்கார சொல்லிட்டாடி. உன் காலை கட்டி உன் தலைமாட்டில விளக்கேறி அண்ணன் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கல. என் பேரு பெரிய நாயகி இல்லடி. ஒரு அப்பனுக்கு நான் பொறுக்கலடி. போடி வெளிய, போடி போடி வெளிய. உன்னை முட்டை மந்திரம் வச்சு உன் வாழ்க்கைய கெடுக்காம நான் விட மாட்டேன்டி. சூடு சொரணம் தான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தா இனிமேல் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஒண்ணு செத்து போடி இல்ல ஓடி போடி. அம்மா 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 அந்த 5 பவுன் நகை வாங்கிட்டு போனல அம்மா, அது என்னை கேட்டு என் மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாம்மா. அம்மா நீ வாங்கிட்டு வந்தால 5 பவுன் நகை, அதை கேட்டு என் மாமியார் அடிச்சு சித்திரவதை பண்றாம்மா. அம்மா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருமா. ஆடு மாடு இருந்தா கூட வித்து கொடுத்துடலாம், என்னையே எங்க கொண்டு போய் விக்கிறது? நீ சொல்லு தாமரை. நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்ட்டியே. உன் மாமே உன் மேல எவ்வளவோ ஆசைப்பட்டான். ஒரு வார்த்தை அம்மா பேச்ச கேட்டியா நீ? நீ லவ் லவ் லவ்னு சொல்லி அவன்தான் வேணும்னு போனியே. ஓ மாமியா உன்னை வாழ விட்டாளாடி. என்னம்மா போடி. நீ அடிச்சா நான் எங்கம்மா போவேன்? செத்து போ. அம்மா என்னம்மா சொல்ற நீ? நான் வேண்டாம் வேண்டான்னு நீ லவ் லவ்னு ஊரை சுத்துறியே. போ போ போய் எங்கேயா செத்து தொலை. ஐயோ போகாதக்கா, போகாதக்கா, ப்ளீஸ் போகாதக்கா, அக்கா போகாதக்கா. அக்கா அக்கா அத குடுவில்ல போகாதக்கா. போட்டுண்டி, அவ எங்கேயாவது போட்டுண்டி. நீயும் போய் அவளோட செத்து தொலைடி. சாணியை முடிச்சோடுங்களா? அவன் தான் வேணும்னு போனேன். எல்லா கஷ்டத்தையும் அனுசரிச்சு தாமா போனோம். நீ ஏன் தானமா தேடி போன? இப்ப மட்டும் நீ ஒரு வார்த்தை சொன்னீனா அவனையும் தூக்கிறேன், அவங்க அம்மாவையும் தூக்கிறேன். என்ன சொல்ற? இப்ப என்ன பண்ண? நல்லா தானே பார்த்துட்டு இருந்தான், அப்புறம் என்ன அவனுக்கு சந்தோஷம்? என்ன பண்றான்? உன்னை கவனிச்சுக்கிறானா இல்லையா? அவர் ரொம்ப எவ்வளவு சொன்ன உனக்கு? அவர் ரொம்ப நல்லவன் மாமா. விடு விடு, அழாத. வா வீட்டுக்கு போலாம். நான் வரல மாமா. எந்திரி வா போலாம். வண்டி உன்னோடதா? நீ தான் எடுத்துட்டு வந்தியா? நம்ம ஆளை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வண்டியில போலாம் வா. ஏறு. உட்காருமா.